திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் ஏன் நடத்தப்படுகிறது என்று தெரியுமா? ஒரு ஆலயத்தை புதிதாக கட்டி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி தினமும் வழிபாடு செய்யப்பட்டு 12 ஆண்டுகள் கழித்து கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஏனென்றால் 3 ஆண்டுகள் சுவாமியுடைய அருளானது கருவறையிலே இருக்கும். அதன் பிறகு பலிபீடத்திலேயே சுவாமியுடைய அருளானது இருக்கும். அதன் பிறகு சுவாமியுடைய அருள் கொடிமரத்திற்கு வரும். அதன் பிறகு கொடிமரத்திலிருந்து கோபுரத்திற்கு சுவாமியுடைய அருள் அங்கே தான் இருக்கும். அதனால்தான் கும்பாபிஷேகத்திற்கு 3 நாட்கள் ஹோமங்கள், மந்திர ஜபங்கள் செய்து ஹோமங்கள் செய்து கும்பாபிஷேக கலசத்திலே சுவாமியுடைய அருளை ஏற்றி கும்பம் நீர் மூலமாக மீண்டும் கருவறைக்கு சுவாமியுடைய அருளை செலுத்தப்படுகிறது. இதுதான் கும்பாபிஷேகத்தின் மகிமை. 12 ஆண்டுகள் கழித்து நடைபெறும் கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டால் மிகவும் சிறப்பு. பல ஜென்ம பாவங்கள் தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவித நலங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்ள முடியாத அடியார் பெருமக்கள், கலந்து கொள்ள முடியாத அனைவரும் 48 நாள் கும்பாபிஷேகத்திற்கு அதன் பிறகு மண்டல பூஜை நடைபெறும். அந்த மண்டல பூஜையிலே கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டால் கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்ட பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதனால் முடிந்தவரை ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றால் அந்த ஆலயங்களில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அங்கு 30 முக்கோடி தேவர்களும் அந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு அவர்கள் அருள்மழை பொழிவார்கள். அதிலே நாமும் கலந்து கொண்டால் நமக்கு எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.